ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிகே க்ரோஷே. இன்னைக்கு லிப்ஸ்டிக் ஹோல்டர் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு 5 ப்ளே அக்ரிலிக் yarn எடுத்துருக்கேன். நீடில் சைஸ் 1.7, ஒரு மார்க்கர், ஒரு சிசர், அவ்வளோதான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ளவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேஜிக் க்ரீம் போட்டுக்கலாம். மேஜிக் க்ரீம் போட்டாச்சு. அதில் 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டோம்ல, அதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சது. செகண்ட் ரவுண்டுக்கு ஒரு செயின், ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். அதாவது இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷே மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் தான் லாஸ்ட்டாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணணும். செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. மார்க்கரை எடுத்துகிட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தேர்ட் ரவுண்ட் ஒரு செயின், ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செகண்டில் 2 போடணும். அதாவது ஃபர்ஸ்ட் 1 சிங்கிள் க்ரோஷே, செகண்டில் இன்க்ரீஸ். மார்க் பண்ணதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, தேர்ட் ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபோர்த் ரவுண்டுக்கு ஒரு செயின், ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதை மார்க் பண்ணிக்கலாம்.
செகண்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, தேர்டில் இன்க்ரீஸ் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். முடிச்சிட்டோம். ஒரு செயின் போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதை மார்க் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் வந்து 2 ஸ்டிச்சு ஒன்றா சேர்த்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். இது ஃப்ரண்ட் லூப், இது பேக் லூப். ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் இதை ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லூப்பில் விட்டு யானை வெளியே இழுத்துட்டு, செகண்ட் ஸ்டிச்சில் உள்ள யானையை அதேமாதிரி வெளியே இழுத்துட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு ஸ்டிச் போட்டோன்னா டிக்ரீஸ் ஆகிரும். சிங்கிள் க்ரோஷே, டிக்ரீஸ். சேம் பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணி இந்த ரவுண்ட்ஸில் போட்டுடலாம். ஃபிஃப்த் ரன் முடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு யானை கட் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். ஃப்ளவரோட சென்டர் பார்ட் முடிச்சிட்டோம். இப்போ பெட்டல்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒயிட் கலர் யான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டிச் ஃபினிஷ் பண்ணோம்ல, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் இருந்து போடலாம். ஒரு செயின் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் யானை, ஜாயின் பண்ணதுக்கு அடுத்த
அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet, 2 ட்ரிபிள் crochet போடணும். சேம் ஸ்டிச்சில் தான் போடுறோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 ட்ரிபிள் crochet, 1 டபுள் crochet. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet. ஃப்ளவரோட ஃபர்ஸ்ட் பெட்டல் போட்டோம். இதேமாரி 5 டைம் இன்னும் ரிப்பீட் பண்ணி போடணும். டோட்டலாக 6 பெட்டல்ஸ் வரும். ஓகே, சேம் பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணி போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் crochet போட்டோம்ல, அதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே சேம் ஸ்டிச்சில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 செயின் போட்டுட்டு லாஸ்ட்டாக போட்டு ட்ரிபிள் க்ரோஷே இருக்குல்ல, அதில் செகண்ட் லூப், ஃபர்ஸ்ட் லூப், இது செகண்ட் லூப் இருக்கா, இந்த லூப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 ட்ரிபிள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் போட்டோம், சேம் பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணி இன்னும் 5 டைம்ஸ் போடலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டோம்ல, அதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு யானை கட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் அப்படியே கூட யானை வெளியே இழுத்துட்டு கட் பண்ணிக்கலாம்.
ஸ்டெம்ப் எப்படி போடலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒயிட் கலர் yarn தான் எடுத்திருக்கேன். மேஜிக் ரிங் போட்டுக்கலாம். இதில் 8 சிங்கிள் crochet போட போகிறோம். ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு செயின் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் 2 சிங்கிள் crochet. ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetவை மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். மார்க்கர் எடுத்துகிட்டு அதில் ஸ்லிப் ஸ்டிச் போடக்கூடாது, சிங்கிள் crochet போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் இந்த ரவுண்டு ஃபுல்லாக சிங்கிள் crochet 16 வரணும் டோட்டலாக. நெக்ஸ்ட் ரவுண்டு சிங்கிள் crochet போட்டு அதை மார்க் பண்ணிக்கலாம். சேம் இதான் 21 ரோக்கு நம்ம போட போகிறோம். முடிச்சுட்டு காட்டுறேன். 21 ரோ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். லாஸ்ட் ரவுண்ட். உங்கள் லிப்ஸ்டிக் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். 21 தான் போடணுன்னு அவசியம் இல்லை.
ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக்கை வச்சு பார்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராப் போட போகிறோம். அதுக்கு 50 செயின் போட்டுக்கலாம். ஓகே, செயின் போட்டு முடிச்சிட்டோம். கொஞ்சம் நீளமாக யானை விட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த நாட்டை எடுத்து விட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இது நெக்ஸ்ட் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்கட்டும். இப்போ ஃப்ளவரோட செகண்ட் ரோக்கும் தேர்ட் ரோக்கும் சென்டர்ல இருந்து நூலை கீழே இருந்து மேலே இழுக்கலாம். ஓகே, இதுல இருந்து கீழே வச்சு மேலோட இழுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சேம் செகண்டுக்கும் தேர்டுக்கும் சென்டரில் வச்சுட்டு மேலே இருந்து கீழோடி அந்த ஸ்ட்ராப்பை இழுத்துக்கலாம். ஓகே, ரெண்டு சைடு சேமாக ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு